லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 11ஆம் நாள் 27/7/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. இந்த சனிக்கிழமைகளிலே சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய 18ஆம் படி பூஜைகள் பஜனைகள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான், இது பொதுவாக ஜாதக ரீதியாக ஒவ்வொருவருக்கும் இந்த சனி தோஷம் என்று சொல்லிக்கொள்வார்கள். லக்னத்திலே சனி, 2ஆம் இடத்திலே சனி, 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டமத்து சனி, 7.5 நாட்டு சனி, அட்டமத்து சனி என்று இந்த ஜாதக ரீதியாக சொல்லப்படுகின்ற பொழுது சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கருப்பு பட்டை சாத்தி எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இவையெல்லாம் நிவர்த்தியாகும். அதனுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும். பொதுவாக இந்த அட்டமத்து சனி என்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக மட்டும்தான் அட்டமத்து சனி வருவதல்ல. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் 3 வகையிலே அட்டமத்து சனி இருக்கிறதாம். இதை தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னாள். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலையெறி போன்ற அயலானும் சாலமனை கற்றளிக்கும் மனையாளும் இம்மூவர் தமக் கட்டமத்து சனி என்றார் தமிழ் மூதாட்டி ஔவை. காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன், அதிகாலையில் எழுந்து ஸ்நானனுஷ்டானங்களை முடித்து நல்ல பாடங்களை படிக்கின்ற பிள்ளைகள் வீட்டிலே இருந்தால் அது ஒரு சிறப்பு. அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அது ஒரு அட்டமத்து சனியாம். ஆலை எரி போன்ற அயலான், அயலிலே உள்ளவர்கள், முன் வீடு பக்கத்து வீடு பின் வீடு மேல் வீடு கீழ் வீட்டிலே உள்ளவர்கள் நண்பர்களாக இருக்கணும். விரோதிகளாக இருந்தால் அது ஒரு அட்டமத்து சனி. சாலமனை கற்றளிக்கும் மனையாள், ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மனைவியானவள் கணவனுடைய வரவிலிருந்து சிறிதை சேமித்து வைத்து அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கின்ற கணவனுக்கு மாதம் 1,00,000 ரூபாய் செலவு செய்கிற ஒரு மனைவி இருப்பாளாக இருந்தால் அதுவும் அட்டமத்து சனியாம். இதை நான் சொல்லல, தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலை மகனும் ஆலையெறி போன்ற அயலானும் சாலமனை கற்றளிக்கும் மனையாளும் இம்மூவர் தமக் கட்டமத்து சனி என்ற வகையிலே சொன்னார். அந்த வகையிலே நாம் பிள்ளைகள் காலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து இறை வழிபாட்டிலிருந்து நல்ல பாடங்களை படிக்க வேண்டும். அயலிலே உள்ளவர்கள் உறவினர்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும், விரோதிகளாக இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற மனைவி குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடியவாறு இருந்தால் வாழ்விலே எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. அந்த வகையிலே இந்த சனிக்கிழமையிலே நாமும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டு எண்ணெய் ஸ்நானம் செய்து ஆலய வழிபாடுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதோடு நாளை மறுநாள் திங்கட்கிழமை கேகாலை மாவட்டம் வரக்காப்புளை அம்பைபூச ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்துடைய
ஆடிப்பூர மகோத்சவம் கொடியேற்றத்தோடு நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ந்து 10 நாட்கள் இந்த உற்சவம் நடைபெற்று ஆடிப்பூரத்தன்று 7/8/2024 அன்று அம்பாளுடைய நவோத்திர சங்காபிஷேகமும் மாலை ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழா ரதபவனியும் நடைபெறும். இந்த நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். பலர் என்னிடம் முறையிட்டிருக்கின்றார்கள், தங்களுக்கு அதிகமாக அச்ச உணர்வு, பயம் ஏற்படுகின்றது என்று சொல்லி. அதாவது கடந்த கால வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த எதிர்மறையான நிகழ்வுகள், தங்களை ஏமாற்றியவர்கள் அல்லது தங்களுடைய வாழ்வில் அவர்களுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்ததினாலே அவர்கள் எதிர்காலம் பற்றி சிந்திக்கின்ற பொழுது பயப்படுகின்றார்கள். அல்லது சிலருடைய நடத்தை அவர்களை தாக்கியதினாலே, துன்பங்களை வருவித்ததினாலே, அவர்கள் ஏமாற்றப்பட்டதினாலே சிலரை பார்த்தாலே அவர்களுக்கு பயமாக இருக்கின்றது என்று. இவ்வாறு நாங்கள் வாழ்க்கையை நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ எண்ணுகின்ற பொழுது இந்த வாழ்க்கையிலே ஒரு நிச்சயமற்ற தன்மை அல்லது வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள் இருக்கின்றன, சவால்கள் இருக்கின்றன என்று எண்ணுகின்ற பொழுது அவர்கள் நம்பிக்கை தளர்ந்து போகின்ற பொழுது அச்ச உணர்வு ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த அச்ச உணர்வு, பயம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் அவை ஒரு வரையறை தாண்டி செல்லுகின்ற பொழுது அவர்கள் முன்னேறுவதற்கு, அவர்கள் புது முயற்சிகளிலே இறங்குவதற்கு, அவர்கள் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை பார்ப்பதற்கு இந்த பய உணர்வு, அச்ச உணர்வு தடையாக இருக்கின்றது. ஆனால் இயேசு இந்த இறுதி காலம் பற்றிய ஜெருசலேமினுடைய அழிவை முன்வைத்து எவ்வாறு இந்த சமூகம், மனித இனம் பல காலகட்டங்களிலே அழிவுகளை சந்திக்கும், இந்த அழிவுகள் மத்தியிலே ஆண்டவர் மாட்சியோடு வருவார் என்று சொல்லுகின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு படைவீரன் தன்னை எதிரிகள் தாக்க வருகின்ற பொழுது அவன் பயந்தால் அந்த போரிலே அவன் வீழ்வான். ஆனால் தலை நிமிர்ந்து நிற்கின்ற பொழுது, அதாவது தலை நிமிர்ந்து நிற்பதற்கான ஆற்றல், திறமை, அவனுக்கான படைபலம், அவனுக்கான ஆளுமை, அதை எதிர்கொள்ளக்கூடிய நுட்பம், இவற்றையெல்லாம் அவன் அறிந்திருந்தால் தலை நிமிர்ந்து நின்று அவன் அந்த போரிலே வெற்றி காண முடியும். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற பொழுது எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய ஆற்றல்களை நாங்கள் கூர்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய நம்பிக்கையை, தன்னம்பிக்கையும், இறைவனிலே எனக்கு இருக்கின்ற நம்பிக்கையும், என்னிலே இருக்கின்ற நம்பிக்கையையும் நாங்கள் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும். என்னால் முடியும், ஆம் என்னால் முடியும் என்ற அந்த எண்ண அலைகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொண்டார். சாவை எதிர்கொண்டார், அழிவை எதிர்கொண்டார், எதிர்ப்புக்களை எதிர்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வந்தாலும் தன்னுடைய இலட்சியம் நிறைவு பெறும் வரை அவர் தலை நிமிர்ந்தவராக அவர் முன்னோக்கி சென்றார். இவ்வாறு இன்றைய நாளிலே நாங்கள் சிறிய சிறிய விடயங்களாக இருந்தாலும், எங்களுடைய இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய சூழலாக இருந்தாலும், இந்த சமூகத்தினுடைய சூழலாக இருந்தாலும், நாங்கள் இளையவர்களாகவோ அல்லது முதியவர்களாகவோ, படித்தவர்களோ அல்லது படிக்காதவர்களாக இருந்தாலும் எங்களை நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மனிதர்களாக நாங்களே எங்களை உருவாக்கி கொள்வோம்.
இந்த இறைமகன் இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லி, அழிவுகள் இழப்புக்கள் மத்தியிலே தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லி தருகின்றார். அத்தகைய ஒரு மனப்பான்மையோடும் நம்பிக்கை உணர்வோடும் எங்களுடைய வாழ்வை அணுகுவோம், எதிர்கொள்ளுவோம். அதனால் எங்களுடைய வாழ்வில் வெற்றியும் வளர்ச்சியையும் நாங்கள் காண்போம். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும், நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி, அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி, அவர்களை பண்படுத்தி, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூல மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும், வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.